இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை விடுவிப்பார். சங்கீதம் 34 அதிகாரம் 19 சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அதாவது தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்ற எல்லோருமே நீதிமான்களாக கருதப்படுகிறார்கள். தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு தேவனுக்கு பிரியமாக நடக்கிறவர்கள் நீதிமான்களாக கொள்ளப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட நீதிமான்களுக்கு வருகின்ற துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்படி நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறதன் பொருட்டு அநேகமான துன்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வரும். ஆனாலும் எல்லாவற்றிலும் நின்று தேவன் எங்களை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். எல்லாமே தேவன் எங்களுக்கு அனுமதிப்பார். சில உபத்திரவங்களும் சரி, வனாந்தரங்களும் சரி, எதுவாக இருந்தாலும் தேவன் அனுமதிக்கிறார். தேவனை தாண்டி எதுவும் எங்களை தொட முடியாது. அப்படி எங்களுடைய வாழ்க்கையில வருகிற எதுவும் என்ன நடந்தாலும் அது தேவனுடைய அனுமதி இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில வராது. அப்படி தேவன் எங்களுக்கு அனுமதிக்கிறார். ஆனால் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது. எல்லாவற்றிலும் நின்று தேவன் எங்களை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் வரும் பொழுது நாங்கள் அதை எவ்வாறு கை கொள்கிறோம் என்பதை தேவன் கவனித்து கொண்டிருப்பார். எங்களுடைய துன்பத்தின் வேளையில நாங்கள் விசுவாசத்தை அதிகரிக்கிறோமா அல்லது தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையை குறைத்து சோர்வடைந்து போகிறோமா என்று சொல்லி தேவன் அவதானித்து கொண்டிருப்பார். என்ன இருந்தாலும் நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறபடியால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில அநேக துன்பங்கள் இருக்கும். ஆனாலும் துன்பத்தின் போது நாங்கள் சோர்ந்து போகாமல், நாங்கள் மடிந்து போகாமல் தேவனை நோக்கி விசுவாசத்தோடு காத்திருக்கும் பொழுது எல்லாவற்றிலும் நின்று தேவன் எங்களை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். Have a hopeful day.